ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜிகேஎம் தமிழ்குமரன் தலைமை பொறுப்பேற்று ஏஆர் ஜீவா இயக்கத்தில் சமுதாயத்திற்கு தேவையான விழிப்புணர்வை தரக்கூடிய படமாக வந்திருக்கிறது லாக்டவுன். என்ஆர் ரகுநந்தன் அண்ட் விபின் சித்தார்த் இசையமைத்துள்ளனர். கே.ஏ. சக்திவேல் ஒளிப்பதிவு லைவாக இருக்கிறது. அனுபமா பரமேஸ்வரன், சார்லி, நிரோஷா, பிரியா வெங்கட், லிவிங்ஸ்டன், இந்துமதி, ராஜ்குமார், ஷாம்ஜி, லொலுசபா மாறன், விநாயகராஜ், விது, சஞ்சீவி, பிரியா கணேஷ், ஆஷா நடித்திருக்கிறார்கள். ஒரு இளம் பெண்ணிற்கு கோவிட்-19 போது ஏற்பட்ட சூழ்நிலை தடுமாற்றங்கள், தனிமை, சமூக களங்கம் மற்றும் மன அழுத்தம் ஆகியவற்றை அந்த பெண்ணின் போராட்டம் மூலமே இப்படத்தில் அழுத்தமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தேசிய விருது வாங்கும் அளவிற்கு தனது நடிப்பை கொட்டியிருக்கிறார் அனுபமா பரமேஸ்வரன். உணர்வுபூர்வமான இது போன்ற படத்தில் தனது முழு எஃபர்ட்டையும் போட்டு ஒரு பெண் நடிக்கையில் பல மடங்கு பாராட்டு பெறும் என்பது இதன் மூலம் தெரிகிறது. த்ரில்லர் படமான இதன் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வேலை கிடைத்த சூழ்நிலையில் ஒரு பார்ட்டியை அட்டன் செய்கிறார் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கும் அனுபமா பரமேஸ்வரன். மது அருந்துகிறார். போதை அதிகமாகி ஒரு அறையில் தங்க வைக்கப்படுகிறார். போதை தெளிந்து காலையில் எழுந்து வீட்டுக்கு செல்கிறார். அவர் யார் என்றால், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்கும் சார்லி நிரோஷாவின் மகள். அவருக்கு ஒரு தங்கை படிக்கிறாள். சில நாட்களில் தனது உடல்நிலையில் லேசான மாற்றம். லேடி டாக்டரை போய் பார்க்கையில் அனுபமா பரமேஸ்வரன் கர்ப்பமாக இருப்பதாக கன்ஃபார்ம் செய்கிறார். தனக்கே தெரியாமல் இது எப்படி என்று குழம்பி போகிறாள். அவளுக்கு நெருங்கிய தோழி ஒருத்தி. அவள் துணையோடு தனது கர்ப்பத்தை கலைக்க டாக்டரை அணுகுகிறார். அவர் மறுத்துவிட வேறு என்னென்னவோ முயற்சிகள் செய்து தன்னால் தனது வீட்டுக்கு அவமானம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று போராடுகிறார். சமயம் பார்த்து கோவிடால் ஊரடங்கு லாக்டவுன் ஆகிவிட, அந்த சூழ்நிலையிலும் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்ப்பவர் போல் டாக்டர் என்று பலரை சந்தித்து தனது கர்ப்பத்தை கலைக்க முயற்சிக்கிறார். இப்படியே நாட்கள் ஓடி சிசுவின் வளர்ச்சி அதிகரித்ததால் அபார்ஷன் செய்வது கஷ்டம் என்கின்றனர். அனுபவமா சந்திக்கும் நபர்கள் இந்த மன போராட்டத்தில் நிம்மதி இழந்து வீட்டிற்கு தெரியாமல் ரகசியத்தை காப்பாற்ற வீட்டிலிருந்து அம்மாவின் தங்க வளையலை திருடி விற்கிறார். அழுத்தமாக வீட்டில் என்ன நடந்தது என்று சொல்லாமல் அம்மா நிரோஷாவிடம் துடைப்பக்கட்டை அடி வாங்குகிறார். என்னதான் இதற்கு முடிவு? நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சொல்யூஷன் ஏற்பட்டதா? வீட்டாருக்கு தெரியாமல் ரகசியத்தை காப்பாற்ற முடிந்ததா என்பது மீதி கதை. அனுபமா அட்டகாசமான நடிப்பு மற்றும் சார்லி, நிரோஷா, லிவிங்ஸ்டன் தோழியாக நடித்தவர் என்று எல்லோரும் நடிப்பில் கலங்க வைத்து விடுகின்றனர். கோவிட் சமயத்தில் ஊரடங்கின் போது லாக்டவுனில் ஏற்பட்ட விஷயத்தை தத்ரூபமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.